சத்தியவசன காலை தியான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஜெகோவா ஷம்மா, கூட இருக்கும் தேவன் என்கிறதான தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின் இறுதி பகுதியிலே நாங்கள் இப்படி வாசிக்கின்றோம். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். நாங்கள் பழைய ஏற்பாட்டை, பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டை நாங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் தம்மை பல பெயர்களால் அறிமுகப்படுத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து தாங்கள் ஒரு நன்மையை பெறும் பொழுது அவர்களும் அந்த தேவனுக்கு ஒரு பெயரை சூட்டி அவரை வழிபட்டார்கள், மகிமைப்படுத்தினார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கின்ற விடயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதா கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தேவனுக்கு விரோதமாய் நடந்தபடினாலே நெபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவுடைய கையிலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த காலகட்டத்திலே நெபுகாத் நேச்சார் இன்றைக்கு ஈராக் என்று அழைக்கப்படுகிற பாபிலோன் தேசத்திலே இருந்து வந்து தன்னுடைய படையோடு கூட வந்து எருசலேம் தேவாலயத்தை அழித்து அதனுடைய மதில்களை சிதைத்து அங்கே இருக்கிற மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார். 70 வருடங்கள் அவர்கள் பாபிலோனிலே சிறையில் இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. இந்த காலகட்டத்திலே அவர்களோடு கூட சிறையிருப்பில் இருந்த தீர்க்கதரிசிகளிலே ஒருவன் தான் இந்த எசேக்கியேல். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதாவது, இந்த சிறையிருப்பில் இந்த மக்கள் இருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் ஏக்கத்தோடு கூட, அவர்கள் மிகவும் துக்கத்தோடு கூட, அங்கலாய்ப்போடு கூட இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், முதலாவது அவர்களுக்குள்ளே இருந்த உணர்வானது தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், தேவன் எங்களை விட்டு போய்விட்டார், தேவன் எங்களை கவனிப்பதில்லை, அல்லது தேவனுடைய அன்புக்கு நாங்கள் தூரமாய் போய்விட்டோமே, நாங்கள் எப்படி திரும்பவும் அந்த தேவனுடைய அந்த கிருபையை, இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவர்கள் தேசத்தை விட்டு இப்பொழுது அந்நிய தேசத்தில் இருந்தார்கள். அந்நியர்களுடைய தயவிலே அவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருந்தது. பலவிதமான ஏக்க பெருமூச்சுக்களோடு கூட, அங்கலாய்ப்புகளோடு கூட வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இவர்களை தாம் மீட்பேன் என்றும் திரும்பவும் அவர்களுடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் எருசலேம் நகரத்தை திரும்பவும் கட்டுவேன், அந்த நகரத்திற்கு யெகோவா ஷம்மா என்ற பெயர் இருக்கும் என்கிற அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதாவது, அந்த ஏக்கத்தோடு கூட தேவன் எங்களை கைவிட்டு விட்டாரே, எங்களோடு கூட அவர் இல்லையே என்கிறதான அந்த ஏக்கத்தோடு கூட இருந்த ஜனங்களுக்கு எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். உங்களுக்காக நான் வைத்திருக்கிற அந்த தேசம், அந்த நகரத்திலே உங்களை நான் மீண்டும் கொண்டு போகும் பொழுது ஜெகோவா ஷம்மா என்கிற பெயர் அதற்கு இருக்கும் என்பதன் மூலமாய் அவர் சொல்லுகிறார், உங்களோடு கூட நான் இருப்பேன், உங்களை கைவிடாமல் இருப்பேன், உங்களுக்கு சமீபமாய் இருப்பேன், உங்களுக்கு பக்கத்திலே இருப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நிச்சயத்தை அவனுக்கு கூடாக கொடுக்கிறார். அந்த நிச்சயமானது அந்த அங்கலாய்ப்போடு கூட இருந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு புதிய பலனை, ஒரு உத்வேகத்தை, ஒரு புதிய எதிர்பார்ப்பை, ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்குள்ளே தோற்றுவித்தது. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலும் ஒரு சிலர் இதே விதமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடும். சில வேளைகளில் நீங்கள் அந்நிய தேசத்திலே சிறைப்பட்டு போன ஒருவராக இருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய சொந்த வீட்டிலே உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் சிறைப்பட்டவர்களாக, உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளே சிறைப்பட்டவர்களாக, உங்களுடைய கடன் தொல்லைகளுக்குள்ளே சிறைப்பட்டவர்களாக, உங்களுடைய உணர்வு பூர்வமான பிரச்சனைகளினாலே நீங்கள் சிறைப்பட்டவர்களாக, உங்களுடைய குடும்ப சச்சரவுகளிலே சிறைப்பட்டவர்களாக, உங்களுடைய
தொழில் பிரச்சனைகளின் நிமித்தம் அல்லது தொழில் இன்மை அல்லது தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வருமான குறைவு, இப்படி பலவிதமான சிக்கல்களால் நீங்கள் சிறை உண்டவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். சில வேளைகளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளினாலே சிறைப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். சில வேளைகளில் மெய்யாகவே உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய உறவுகள் உங்களை ஒரு சிறையிலே வைத்திருக்கிறது போல சுதந்திரத்தை பறித்து, உங்களுடைய உரிமைகளை பறித்து உங்களை தங்களுடைய வீடுகளிலே வைத்திருக்கிற ஒரு உணர்விலே நீங்கள் வாழலாம் அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஏக்கம்தான், கடவுள் எங்களோடு இருக்கிறாரா? கடவுள் எங்களுக்கு உதவி செய்வாரா? அவர் எங்களிடத்திலே வருவாரா? கடவுள் எங்களை பார்த்து எங்களுக்கு விமோசனம் தரமாட்டாரா என்கிற ஒரு ஏக்கம் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, ஜெகோவா ஷம்மா கூட இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கூட இருக்கும் தேவன் அல்லது அருகில் இருக்கிற தேவன், சமீபத்தில் இருக்கிற தேவன் என்பதாகும். இந்த காலை வேளையில நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களே, ஆனால் இந்த காலை வேளையிலே உங்களுடைய ஏக்க பெருமூச்சுக்களோடு கூட இருக்கிற உங்களுக்கு பதில் தேவையா? தேவன் உங்கள் சமீபத்தில் வர வேண்டுமா? அப்படியானால் அந்த தேவனை நோக்கி பாருங்கள். அந்த தேவன் உங்களிடத்தில் வர வேண்டுமானால் முதலாவது உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கிறதான பாவச்சுவர் தகர்க்கப்பட வேண்டியது அவசியம். பாவமானது மனிதனையும் தேவனையும் பிரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாங்கள் முதலாவது இந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும். பாவத்திற்கு நாங்கள் எப்படி பரிகாரம் தேட முடியும்? பாவத்திற்கு பரிகாரத்தை நாங்களே, மனிதர்களாகிய நாங்களே எங்களுக்காக தேடிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாய் இருக்கிறபடியினாலே, ஆகையினால் தான் தேவன் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரானவராகிய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் ஒரு மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் தம்முடைய ஜீவனை நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையாக, நம்முடைய பாவங்களுக்கு விமோசனத்தை கொண்டு வரும்படியாக, நம்முடைய கடனை அவர் கொடுத்து தீர்க்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அந்த இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, பாவத்தை விட்டு விலகி என்னிடத்திலே வா, நான் உனக்கு தந்த விமோசனத்தை பெற்றுக்கொள் என்று அழைப்பு விடுக்கிறார். நாங்கள் எப்படி தேவனிடத்திலே சேர முடியும்? இந்த இயேசுவிடத்திலே நாங்கள் வந்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், நீர் சிலுவையிலே செய்த அந்த கிரியை நான் விசுவாசிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவீர்களே, ஆனால் அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுவார். அவர் தம்முடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வருகிறார், உங்களுக்கு சமீபமாய் வருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களோடு கூட உலகம் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஜெகோவா ஷம்மாவாக அவர் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். யாரோடு கூட? பாவத்தை விட்டு விலகி அவருடைய பிள்ளைகள் அவர் வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரோடும் கூட அவர் இருப்பார். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் அங்கலாய்ப்பை இன்றைக்கு களிப்பாய் மாற்றுங்கள். உங்கள் ஏக்கங்களை நம்பிக்கையாய் மாற்றுங்கள். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் தனிமைக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய ஏக்க பெருமூச்சுக்களுக்கு பதிலாக அவர் இருக்கிறார். அவர் ஜெகோவா ஷம்மா, உங்களோடு கூட இருக்கிற தெய்வம். அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.